கொஞ்ச நேரம் நமாஸ் பண்ணிக்கிட்டு சாந்தி சமாதானம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை நினைச்சியா? பம்பாயில பாய் ஆளே வேறடா. லால் சலாம் நேற்று முதல் நாள் 9 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருந்தது. 2வது நாள் அதோட அதிகமாக வசூல் பண்ணியிருக்கா இல்லை கம்மியாக வசூல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் லவ்வர் அந்த படமுமே டே 1 ஒரு டீசெண்டான வசூல் எடுத்திருந்தது. 2வது நாள் அந்த படம் வந்து அதிக வசூல் எடுத்திருக்கா அதோட கம்மியாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் போன வாரம் வந்த வடக்குப்பட்டு ராமசாமி ஒரு நல்ல வசூல் நேற்று எடுத்திருக்கு. அப்புறம் வந்து ஈகிள், ஸோ மலையாளத்தில் ஒரு 2 படங்கள் வந்திருக்கு. இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ ஷாஹித் கபூர் அவர்களோட ஒரு படம் அது வந்து 2வது நாள் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 1 அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்த ஒரு படம் தேசிய கீதம். ஸோ இந்த படம் வந்து வசூல் ரீதியாக ஃப்ளாப்பா ஹிட்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசுவோம். இந்த படமே ஆக்சுவலாக எப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதையும் பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, காதலன் தான். காதலன் படத்தில் வந்து அந்த இன்ட்ரோவல் சீனில் நம்ம ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க ஹெலிகாப்டரில் வந்து. அப்போ இந்த ஹெலிகாப்டர் அண்ணா வந்து நம்ம ஹீரோ வந்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருப்பார். ஐயோ ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு படம், ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வல். அதுதான் நேற்று ஃபேமாக வச்சுருக்கோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கிஷோர், ஜெயராமன் நாகராஜ், அப்புறம் யூசர் அப்படிங்கிறாரு, அவர் பேர் தெரில, அப்புறம் SS அடிக்டட் ரவிகிருஷ்ணன். இந்த 5 பேர் தான் முதல்ல கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்க. வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதை இப்போயே பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், தமிழ் ட்ரெண்ட் செட்டர் மூவிஸு. ஸோ ஒரு 10 படங்கள். உண்மையிலேயே அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா சேனலில் கூட செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட்டு. ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். ஹனுமன் அந்த படத்தோட டே 30 இந்தியாவில் வந்து 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,08,00,000. இந்தியா முழுக்க இந்த படம் 226,55 லட்சமும், வேர்ல்டு வைடு 287,53 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து தான் ஃபைட்டர் அந்த படத்தோட டே 17 இந்தியாவில் வந்து 4,08,00,000, வேர்ல்டு வைடு 5,28,00,000. நேற்று சனிக்கிழமை ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. 229,17,00,000 இந்தியாவில் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 318,49,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே ஒரு பெரிய ஹிட்டு தான். ஸோ இந்த 2 படங்களோட ஷேர் டீட்டெயில்ஸை நாளைக்கு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். எந்த படத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் யாத்ரா 2 அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 81 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் அப்படியே உட்காந்துருச்சுங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 4,62,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 5,59,00,000. அப்புறம் பிரேமலு அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் டே 1 டே 2 டபுள் மடங்கு வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. டே 2 கேரளாவில் 2,21,00,000, வேர்ல்டு வைடு 2,63,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1 ஒரு 1.25 கோடி கிட்ட வந்தது. ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷன். கேரளாவில் 3,26,00,000, வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 4 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 3,96,00,000. ஸோ அப்புறம் அன்வேஷிப்பின் கண்டதும் அப்படிங்கிற ஒரு மலையாள படம், இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இதுவுமே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கேரளாவில் 1,63,00,000, வேர்ல்டு வைடு 2,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3,05,00,000, வேர்ல்டு வைடு 4,34,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 மலையாள படங்களுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜா ஜியா அப்படிங்கிற ஷாஹித் கபூர் அவர்களோட படம், இந்தியாவில் வந்து டே 2 11,17,00,000, ஓவர்சீஸில் 7,48,00,000, வேர்ல்டு வைடு 18,65,00,000. ஸோ இந்தியா முழுக்க 19,21,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். ஓவர்சீஸில் 13,03,00,000, வேர்ல்டு வைடு 32,24,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். அருமையான கலெக்ஷன். அப்புறம் ஈகிள் டே 2 இந்த படம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் 4,80,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38 லட்சம், ஓவர்சீஸில் 1,28,00,000, வேர்ல்டு வைடு 6,46,00,000. ஸோ டே 1 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது.
ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 11 கோடியே 13 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 17 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் 2 நாளில் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. டே 1மே ஒரு 10 கோடி 11 கோடி கிட்ட வந்தது. டே 2 இப்போ 6.5 கோடி கிட்டத்தட்ட பாதி வந்திருக்கு. ஸோ டே 3 டே 4 எப்படி வசூல் பண்ணுதுங்கிறது பார்ப்போம். ஸோ டே 1 கம்பேர் பண்ணும்போது ஈகிள் கம்மியாக தான் இருக்குது. ப்ளூ ஸ்டார் அந்த படத்தோட டே 17 தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 35% வரையும் ஆக்குபென்சி இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் 9 கோடியே 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன். ஸோ இந்த படம் வசூல் பண்ணது தான் பெரிய விஷயமே. தமிழ்நாட்டில் 59 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 63 லட்சம் நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ புது படங்கள் வந்திருந்தாலுமே, பெரிய ஹீரோக்களோட படங்கள் ஒரு பக்கம் வந்திருந்தாலுமே, அதெல்லாம் ஒரு பக்கம் சக்கப்போடு போட்டு போயிட்டு இருந்தாலுமே இந்த படம் ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 கோடியே 12 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 93% வந்து ரெக்கவர் ஆகிடுச்சுங்க. எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து இன்னொரு 2 நாள் 3 நாளில் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடும். அப்புறம் லவ்வர் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த படம் வந்து டே 1க்கும் டே 2க்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னா, டே 1 ஒரு 4 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருந்தது கர்நாடகாவில். இப்போ டே 2 10 லட்சம் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு வந்து அதிகமாக வசூல் எடுத்திருக்கு டே 1ஓட டே 2. ஸோ தமிழ்நாட்டிலையுமே அந்த மாதிரி பெரிய வசூல் எடுத்திருக்கு. டே 1 ஒரு 80 லட்சம் கிட்ட வசூல் பண்ணிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 48 லட்சம் பெரிய வசூல் எடுத்திருக்கு டே 1 கம்பேர் பண்ணும்போது. தமிழ்நாட்டில் 2 கோடியும், அப்புறம் வேர்ல்டு வைடு 2 கோடியே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அருமையான கலெக்ஷனுங்க. 2 நாளில் படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் லால் சலாம் இந்த படத்தோட டே 2 தமிழ்நாட்டில் 3 கோடியே 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 18 லட்சம், கர்நாடகாவில் 62 லட்சம், கேரளாவில் 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 62 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 19 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 2. ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் 7 கோடியே 60 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 49 லட்சமும், கர்நாடகாவில் 1 கோடியே 59 லட்சமும், அப்புறம் கேரளாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 27 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 15 கோடியே 49 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். ஸோ டே 1 அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு கம்மியான வசூல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். டே 2 அதை விட கம்மியாக தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 நாள் 15 கோடிங்கிறது கம்மி தான். ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோ இல்லை எப்படி வேணால் வச்சுக்கோங்க, இது ஒரு கம்மியான வசூலுங்கிறது தான் உண்மை. ஸோ இது யாருக்கு நடந்தாலுமே இது கம்மி வசூல்னு நான் சொல்ல தான் போகிறேன், சொல்லவும் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது கம்மியான வசூல். இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, 35 கோடி கிட்ட இந்த படம் வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. அப்போனா எவ்வளோ வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 கோடி இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கலெக்ட் பண்ணால் தான் இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும். ஸோ அது ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். இந்த படங்களோட ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் தேசிய கீதம் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். டேட்டா அப்படிங்கிறது நான் தேடும் போது இந்த படத்துக்கு நானும் யார்கிட்டயோ சொல்லி வச்சேன். டேட்டா அப்படியே கரெக்டாக நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி சொல்ல முடியல. ஸோ அதனால் இது ஒரு எஸ்டிமேட்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் எந்த மாதிரி ஒரு கதை அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் ஒன்று இருக்கும். அந்த கிராமத்தில் வந்து தண்ணி வசதி இருக்காது, நல்ல ரோடு இருக்காது, கரண்ட் வசதி இதெல்லாம் இருக்காது. ஸோ நிறையா மனு போட்டு அதுக்காக மெனக்கெட்டு எவ்வளோ இது பண்ணுவாங்க. ஒன்றுமே அதுக்கு எதுவும் நடக்கிற மாதிரியே தெரில. கடைசியில் சிஎம்மாக இருக்கக்கூடிய நாசரை கடத்தி இதுக்கான தேவைகள்லாம் அவங்க பூர்த்தி செய்கிறதா இந்த படத்தோட முழு கதை. சேரன் அவர்களோட டைரக்ஷனில் வந்த படம். இது ஒரு புதுவிதமான கதை. இந்த படமே ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும். ஆனால் படம் ஆக்சுவலாக பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சுது. பட்ஜெட் 80 லட்சம். மொத்தமாகவே இந்த படம் வசூல் 1 கோடியே 25 லட்சம் தான் வந்திருக்கு. 75 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் படம் கிடையாது. ஆனால் படமாக இது ஒரு நல்ல படம். ஸோ ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.